ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் பச்சடி ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி நல்ல டார்க் பர்பிள் கலரில் நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 கத்திரிக்காயும் சேர்த்து டோட்டலாக 1/2 கிலோ வெயிட் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 4 கட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 4 கட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 2 கத்திரிக்காயுமே ஸ்ட்ரைட்டாக கட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த 2 கத்திரிக்காய் மேலே இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட்ஸ் போட்ட இடத்துல அந்த கத்திரிக்காய் உள்ளே வந்து 2 பூண்டு பல் வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு கட்ஸ்லேயுமே இந்த மாதிரி 2 பூண்டு பல் வச்சுக்கோங்க. ஸோ பூண்டு பல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே வச்சதுக்கப்புறமா இப்போ இதுக்குள்ளே பச்சை மிளகாயும் நம்ம வச்சிடலாம். ஸோ நான் ஒரு கத்திரிக்காய்க்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட்ஸ் போட்ட இடத்துல வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பச்சடி செய்கிறதுக்கு நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு தக்காளி பழம் நல்ல பெருசாக இருந்ததால் நான் 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து இந்த மாதிரி தக்காளி பழம் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் டாப் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுடுங்க. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு இந்த கத்திரிக்காவோட தோல் எல்லாமே நல்லா கரிஞ்சு வர அளவுக்கு இந்த கத்திரிக்காவை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை தோல்லாம் நல்லா கரிஞ்சு வர வரைக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கத்திரிக்காவை சுட்டு எடுத்துட்டோம்னா பச்சடி வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயில் தான் செய்யணும்னு இல்லை, சின்ன சைஸ் கத்திரிக்காயிலையும் செய்யலாம். கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா அந்த கத்திரிக்காயோட தோல் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கத்திரிக்காயுமே நல்ல சாஃப்டாக வந்துடும். ஒரு நைஃப் வச்சு நம்ம அந்த கத்திரிக்காயோட தோல் அந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா ஈஸியாக அந்த தோல் வந்து கலண்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் அந்த கத்திரிக்காவை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 2வது எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் நெருப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 கத்திரிக்காயுமே நெருப்பில் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயோட கரிஞ்சு போன தோலை நல்ல ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுடுங்க. அந்த கரிஞ்சு போன தோல் வந்து கத்திரிக்காயில் கொஞ்சம் கூட ஒட்டி இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா தோலையுமே நீங்கள் நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை லைட்டாக தண்ணியில் அலசி கூட எடுத்து வச்சுடுங்க. இப்போ நான் 2 கத்திரிக்காயிலையுமே தோலை நல்லா சீவி எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த 2 கத்திரிக்காயோட காம்பையும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம நைஃப் வச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி இதை வந்து நம்ம ஒரு வாட்டி ஸ்மாஷ் பண்ணி தான் வந்து பச்சடியில் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காயெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி தீயில சுட்டு எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா அதோட ஸ்கின்னை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்து நம்ம பச்சடியில் சேர்க்கும் போது அது வந்து அந்த பச்சடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி பழத்தையும் நம்ம நல்லா சுட்டு எடுத்துட்டோம்னா அந்த தக்காளி பழத்தோட ஸ்கின்லாம் இந்த மாதிரி கலண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்ததும் தக்காளி பழத்தை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அப்புறம் எல்லா தக்காளி பழத்தையும் நான் அந்த மாதிரி சுட்டு எடுத்து அந்த தக்காளி பழத்தோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த தக்காளி பழத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த தக்காளி பழம், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்மாஷ் பண்ண கத்திரிக்காய், தக்காளி பழம், மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே ஒரு பேனில் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலா ஒரு 3 நிமிஷம் குக்காகி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்ததும் இதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட இந்த கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து அந்த மூடியை திறந்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் அந்த மசாலாவோட கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளோட பச்சடியும் நல்ல சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பச்சடியை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட அப்படி இல்லைனா சப்பாத்தி, தோசை கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சமையல்ஸ் கிச்சனில் பார்த்த இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.